முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை பதவி ஏற்ற பிறகு என்னை என் வீட்டில் சந்தித்த நேரத்தில் நான் அரை மணி நேரம் பேசினப்போ சொன்னேன், நிறைய விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும். மேகதாது அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, நமக்கு முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து பாலாற்று பிரச்சனை, ஒவ்வொரு பகுதியும் தென்பெண்ணை ஆற்றில் இந்த கிழவரி அணையில் நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுரை, அவ்வளோ கழிவு. அதுதான் நம்ம தென்பெண்ணையில் நம்ம குடிக்கிறோம், விவசாயம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொன்று இருக்குது. இப்போ விவசாயிகள் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தா கிணத்துல கொட்டுறாங்க, ஏரியில் கொட்டிட்டு இருக்காங்க, ரோட்டில் கொட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, 4000 ரூபாய் டன். இப்படிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஆட்சி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், தெரியல. ஸோ நம்மலாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும், ஒரு முயற்சியாக பண்ணணும்னு பார்க்கிறேன் நான். இன்னைக்கு நமக்கு அதிகமான இப்போ இன்னைக்கு அச்சுறுத்தல் ஆக இருக்கிற முக்கியமான ஒரு மைய பிரச்சனை மேகதாது. மேகதாதுனா காவிரி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு 38 மாவட்டத்தில் 28 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி இருக்கிறது. தண்ணி, குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்திற்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகளுக்கு ஒரு 25 லட்சம் விவசாயிகள் நேரடியாக காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறது, குடி தண்ணீருக்கு. எங்க காவிரி குண்டார் திட்டம்னா விருதுநகர், திண்டுக்கல், எல்லா பகுதியில், மதுரை, மேலூர்ல காவிரி தண்ணி தான். அங்கே வைகை இருக்கு, ஆனால் காவிரி தண்ணி. இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதை பற்றி இப்போ திடீர்னு நான் டேம் கட்டுவேன், மேகதாது கட்டுவேன். இன்னைக்கு ஒரு பேசியிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர். என்னன்னா இதுல பாசனமா எல்லாம் பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனைக்கு நாங்கள் எடுத்துப்போம். குடிநீர் பிரச்சனைக்கு உங்களுக்கு எதுக்கு 70 டிஎம்சி? சென்னையில் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 15 டிஎம்சி தண்ணி தான் சென்னை மக்களுக்கு தேவை. சென்னையோட நீ பெரிய ஆளா பெருசா? ஏற்கனவே அங்கே குடிநீர் திட்டம்லாம் இருக்கு. ஆக சொல்றதுக்கு முரணான செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது எப்படி நம்ம தடுத்து நிறுத்தலாம்? ஏன்னா அது இப்ப தண்ணி நம்ம ஜூன் 12 நம்ம திறந்திருக்கணும். குறுவை சாகுபடிக்கு தண்ணி இல்லை. 93 டிஎம்சி கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சி எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க, விவசாயம் இல்லை. 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு திறக்கல, மேட்டூர் டேம் திறக்கல. கடந்த வருஷம் குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர்ல பண்ணாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் 2-2.5 லட்சம் தான் பண்ணுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நெல் விளைஞ்சது கொள்முதல் எப்படி, அதுல பிரச்சனைகள். அது சேமிக்கிற கெப்பாசிட்டியே இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் விளையிற நெல் பார்த்தீங்கன்னா 1,20,000 டன், சாரி 120 லட்சம் டன், 1,20 லட்சம் டன். இதுல ஆமா 1,20,00,000 டன்னு. அரசு கொள்முதல் செய்யறது 40 லட்சம் டன் தான். அந்த 40 லட்சம் டன்னுக்கு ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 18 லட்சம் டன் தான் இருக்கு. ஒன்னு அரசு கூடுதலா கொள்முதல் பண்ணணும், 2 இதுக்கு சேமிக்கணும். அது 2வது கொள்முதல் நிலையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், சேமிக்கிற கிடங்கு இன்னும் வரணும். இது நம்ம 75 ஆண்டுகள் சுதந்திரம் மட்டும்தான் இன்னும் இந்த கட்டுமானங்கள் இல்லை. ஏன்னா அந்த அரசுக்கு எவ்வளோ அரசுக்கு அதுல முக்கியத்துவம் தெரியல, அவங்களுக்கு தெரியல. இதில் எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. முல்லை பெரியார் பிரச்சனை. இப்ப திடீர்னு கேரளா சிஎம் சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாங்க புது அணை கட்டணும். இருக்கிற அணைக்கு தன்மை 2008லயும் 2006லயும் பார்த்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் டீம் போய் பார்த்து எல்லாமே பார்த்து நல்ல உறுதியா இன்னும் 100 வருஷம் தாங்கும்னு சொல்றாங்க. பேபி அணை மட்டும்தான் ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். அது ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு 10-15 மரம் இருக்குது, அதை எடுக்க விட மாட்டோம். இதெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ். முக்கியமா அப்புறம் நெல்லுக்கு கொள்முதல் விலை. அது மட்டுமல்ல, இப்ப இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனை மேகதாது. இந்த மேகதாதுல இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜீன் சொல்றானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றான், சில பேர் பார்க்கறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போகுது, ஏன் கட்டினா என்ன? அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு தெரியல. இது கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி இருக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளவு மோசமா. ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல,
நடுவர் மன்ற தீர்ப்பு மதிக்கல, உயர்நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பு மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் தண்ணி நான் தான் கொடுப்பேன். முதல் மடை மாநிலமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஒப்பந்தம், உலக ஒப்பந்தங்கள். அதாவது நைல் நதின்னு ஒன்று இருக்கு, அது 6-7 நாடுகளை கடந்து வருது. ஆனா அது முதல் உரிமை எங்கன்னா ஈஜிப்ட். ஈஜிப்ட்னா அங்கதான் கடல்ல கடக்குது. அது ஈஜிப்ட் நாட்டுக்கு தான் முதல் உரிமை. நைல் நதி 7 நாடுகளை கடந்து வர ஆறு. அதுதான் இயற்கை நீதி. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் எல்லாமே இன்டர்ஸ்டேட் ரிவர்னா கடைமடை மாநிலம் தான் அவங்களுக்கு தான் முக்கியமா முன்னுரிமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.